தமிழரசி, கூடலூர் சட்டமன்றம். கூடலூர் தொகுதி ஆமக்குளம் அப்படின்ற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எங்க ஊர்ல வந்துட்டு நாங்களா செக்ஷன் 70 ஆமா, எங்களுக்குலாம் கரண்ட் கொடுக்க மாட்டாங்களாமா. என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க. எங்க வீட்லயே 3 பேர் படிச்சிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு கரண்ட் வசதியே இல்ல. நாங்க பல தடவை கோரிக்கை மனு கொடுத்திருந்தோம், யாருமே அதை எடுத்து பாத்துக்கல. அதனாலதான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்க கரண்ட் வசதி கண்டிப்பா செஞ்சு தந்தே ஆகணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு நடைபாதை கூட சரியா இல்லவே இல்ல. நாங்க அந்த வழியில நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க ஸ்கூல் கூட இருக்கு. மழை நேரத்துல எல்லாம் அங்க ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்துல தண்ணி நிறைஞ்சிரும். நீங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதை செஞ்சு தந்தே ஆகணும். என்ன மாதிரி இனி வர இளைஞர்களோட எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு தாயா. தமிழரசி அவர்கள் தன்னுடைய மனுவில கூட இங்க சொன்ன 2 கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. முதலாவது, பாண்டி ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் வேண்டும் என்பது. பாலம் இல்லாதனால தமிழரசியினுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய அவசியம், அதனால மிக சிரமத்துக்கு ஆளாறாங்க. 2வது பிரச்சனை, இவர்கள் வசிப்பது செக்ஷன் 17 பகுதி என்பதால் மின்சாரம் இல்லாம அவதிப்பட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்துல 16A என்ற ஒரு சிறப்பு பிரிவின் கீழ் மின்சாரம் அளிக்கப்பட்டுச்சு. அது பின்னால வந்த அதிமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்டது. கவலைப்படாதீங்க, 100 நாட்கள்ல நம்ம ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நிச்சயமாக உறுதியாக செய்வோம். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. இதுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள், நிச்சயமாக நிறைவேற்றப்படும். திமுக ஆட்சி எந்த நம்பிக்கையோட வரும் நீங்க சொல்றீங்களோ அந்த நம்பிக்கையோட வந்து நாங்க செய்வோம். நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க.